குர்ஆனுக்கு முரண்படுதல் என்ற ஹதீஸ்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 90% ஹதீஸ்கள் நான் தொகுத்து வச்சுக்கிறேன். 90% ஹதீஸ்கள் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் தான் எங்கள் வாழ்க்கையின் அடிப்படை என்று சொன்ன எங்களோட மக்களால் இன்றைக்கு தலைகீழாக பிறண்டு என்ன வைக்கப்படுகின்ற வாதங்களில் உண்டு. 90% ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுது. அந்த ஹதீஸ்களை நாங்கள் இயன்ற அளவுக்கு ஒரு 10-20 ஹதீஸ்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், தனித்தனி தலைப்பாக இந்த ஹதீஸ்கள் எப்படி முரண்படவில்லை அப்படின்னு பேசிக்கிறோம். அதில் உண்டு, அதாவது அந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஹலாவுக்கும் இடையில் இல்லை அந்த இரத்த உறவு, இந்த பால்குடி தொடர்பு அப்படின்றது அது ஒரு 1 hour பேசிக்கிறோம். அதில் விரிவாக எழுதிக்கிறேன். அதுக்கு நான் சுருக்கமாக ஒரு பதிலோடு சொல்கிறேன். அது உண்டு. அடுத்தது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் தங்கினதாக வரக்கூடிய அந்த செய்தி 2. இதுபோல் ஒரு 90% செய்திகள் வைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த 90% செய்திகளும் வைக்கப்பட்ட முறை இது அதுதான் எங்களை பதற வச்சுது. ஒரு 90% செய்திகளையும் எனக்கு கொஞ்சம் கேள்விக்கு ஃபிஹி இஷ்கால், இதில் சில சந்தேகங்கள் என்ன செய்து இருக்கு, இதில் சில தெளிவுகள் தேவை என்ற அடிப்படையில் வைக்கப்படலை. எப்படி வைக்கப்பட்டுச்சு? இந்த ஹதீஸில் மறுக்கிறதுக்கு முன்னால் ஒரு முன்னுரை போடுவாங்க. மறுக்கிற எல்லாரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஒரு முன்னுரை போடுவாங்க. குர்ஆனுடைய தரம் என்ன, ஹதீஸுடைய தரம் என்னன்னு ஒரு முன்னுரை போடுவாங்க. அந்த ஸ்பீச் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ ஆபத்து தெரியுமா அது? எப்படி ஒரு முன்னுரை, குர்ஆனுடைய தரம் என்ன, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட தரம் என்ன, இப்படி முன்னுரை போட்டால் முதலாவது உங்களுக்கு டவுன் ஆகிறது என்ன, ஹதீஸுடைய பாதுகாப்புகளுடைய தரம். முதலாக என்ன சொல்லுவாங்கன்னா, குர்ஆன் லட்சோப பேரால் அறிவிக்கப்பட்டது, லட்சோப பேரால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது என்ன சொல்லுவாங்க, ஹதீஸ் ஒத்தரால் அறிவிக்கப்பட்டுச்சு, ஹதீஸ் ஒத்தரால் அறிவிக்கப்பட்டுச்சு. எனவே லட்சோப பேரால் அறிவிக்கப்பட்டது சஹியா, ஒத்தரால் அறிவிக்கப்பட்ட சரியா, இப்படி ஒரு கேள்வி கேட்டு உள ரீதியாக அந்த முதலாவது அந்த நம்பகத்தன்மையில அனுப்பிச்சு இமாம் புகாரி ஒரு தனி நபர் இப்படி போடுவாங்க. இதே நம்ம திருப்பி கேட்டோம்னா, குர்ஆன் லட்சோப பேரால் அறிவிக்கப்பட்டுச்சா, ஊர் பள்ளி ஹசரத்தால் நீங்கள் குர்ஆன் ஓதுனீங்களா சொல்லுங்க பாபு? ஒரே ஒரு ஹசரத்தால் தான் உங்களுக்கு குர்ஆன் கிடச்சிது, லட்சமெல்லாம் இல்லை. இந்த ஊரில் குர்ஆன் ஓதினவங்க ஹசரத்தை கேட்டு பார்த்து 2 பேரை சொல்லுவாங்க, நான் இந்த ஆள்கிட்ட வாயால் தான் என்ன செஞ்சேன், குர்ஆனை கேட்டேன். அது விளக்கமாலாம் கேட்கல, எந்த ஞாபகமும் இல்லாமல் நான் கேட்டேன். அது எத்தனை வயசில் கேட்குறேன், 10 வயசு அடைய முந்தி என்ன செஞ்சது, ஓதினது தான், அண்டையோடு முடிஞ்சுது. சரியா? அது வரைக்கும் ஓதினது தான். தமிழால் தான் கேட்டேன், கேட்டேன், அரபால கேட்டேன், அர்த்தமே தெரியாமல் கேட்டேன். இதுதான் குர்ஆன் என்றது தமிழில் எப்படி உங்களுக்கு தெரியும்? தமிழில் தான் இப்போ முரண்படுது, அரபிலையா முரண்படுது, தமிழில் தான் முரண்பாட சொல்கிறோம். இதுக்கு தான் தமிழ் அர்த்தம் என்றது எங்கேருந்து படித்தோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆன் லட்சம், ஹதீஸ் 1-2 பேரால் இல்லை, ஹதீஸும் லட்சோப பேரால் பாதுகாக்கப்பட்டது. இமாம் புகாரிக்கு கிடைச்சது தான் 4 அறிவிப்பால் வரிசை. இமாம் புகாரி லட்சோப பேருக்கு கிடைச்சது எங்களுக்கு கிடைச்சது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி? இமாம் புகாரிக்கு தான் 4 பேரால் கிடைச்சது. இமாம் புகாரிக்கு கிடைச்சது இருக்குது, கோடான கோடி மக்களுக்கு கிடைச்சி தான் என்ன செய்தது, எங்களுக்கு கிடைச்சது. அப்போ இந்த நம்பகத்தன்மை ஏன் நாங்கள் இதாக்க வேண்டும், முதல்ல யோசிக்கணும். அந்த 2 செய்தி கேட்ட 2 செய்திக்கு மட்டும் ஒரு சுருக்கமாக. எனவே நம்ம இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் இந்த முன்னுரை போடுவதே ஒரு தஹ்வீன், டோட்டல் ஹதீஸையும் பலகீனப்படுத்துகிற அமைப்பில் தான் என்ன செய்வாங்க, ஒரு முன்னுரை போடுவார்கள். எனவே அதுக்கு பின்னால் ஹதீஸுடைய நம்பகத்தன்மை உங்களுக்கு என்ன செய்யலாது, நிலைநாட்டவே இயலாது. அதான் குறைச்சாச்சே உண்டு. பண்புள்ள சகோதரர்களே, இந்த பால் குடி சம்பந்தமான செய்திக்கு சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு மார்க்க செய்தியை அணுகிற நேரத்தில் நம்ம ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் அணுகினீங்கன்னு சொன்னால் மக்கள்கிட்ட அது ஒரு கெட்ட செய்தியை நெடுபடும். எப்படி? மோசமான செய்தி, கெட்ட செய்தியை என்ன செய்யும், நெடுபடும். அப்படித்தானே? அந்த மாதிரி ஆக்கக்கூடிய மனநிலை அவங்களோட கையில் தான் இருக்கிறது. அவங்களோட எண்ணமும் அவங்களோட கையில். நிசாஉக்கும் ஹர்சுன் லக்கும் ஃபஅத்து ஹர்ஸக்கும் அன்னா ஷிஅத்தும். பெண்கள் உங்களது விளைநிலங்கள், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பிவாறு செல்லுங்கள். இதை கண்ணியமாகவும் பேசலாம், அசிங்கமாகவும் பேசலாம். அப்படியா இல்லையா? இதை கண்ணியமாகவும் பேசலாம், அசிங்கமாகவும் பேசலாம். உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பிய மாதிரி செல்லுங்கள் என்பதை அசிங்கமாகவும் பேசலாம். நல்ல ஈமானுள்ள என்ன செய்யணும், இந்த வசனம் என்ன சொல்லுது அந்த படிப்பினையோடு பேசணும். ஹதீஸில் அசிங்கமாகவும், குர்ஆனில் வந்தால் அழகாகவும் அணுகிற முறை இதே பிழை. அப்படியே இல்லையா? இந்த அணுகுமுறை தான். உதாரணமாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறுவனை பிடிச்சி களத்தை திருவிட்டார், கொண்டுட்டார். ஹதீஸில் இது வந்திருந்தா சின்ன பொடியை போட்டு கொண்டா என்ன சொல்லுவீங்க? அந்த டைமில் என்ன, சின்ன அவன் பெருசாயினா கட்டு போகிறதுக்காக இப்போயே களத்தை வெட்டுற எப்படி செய்வீங்க நம்ம கேட்போம். ஆனால் குர்ஆனில் வந்ததுனால என்ன செய்கிறாங்க, அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவரை உயிரெடுத்தார், கண்ணியமாக விளங்கிட்டா, கொன்றாரு கூட இல்லை,
உயிரெடுத்தார் அல்லது அவரை வாழ்க்கையை ரத்து சும்மா ஒரு உச்சகண்ணியம் சரியா, அதில் வருது என்னது கொன்றாருன்னு வருது. அப்படி பேசுறது நம்ம என்ன செய்யறோம் பார்ப்போம். எனவே இங்கே கல்விலேருந்து சுத்தமாக அணுகினா நிறைய விஷயங்கள். சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியில் அதாவது நான் ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் விரிவாக பார்த்துக்கங்க. அதில் ஒரே ஒரு விஷயம், அந்த ஆபாசமாக காட்டப்படுற மாதிரி அந்த செய்தி இல்லைன்னு சொல்ல வரேன். சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது சஹலா வந்து வளர்க்குறான். யார்? இந்த சாலிமை சின்ன வயசுலேருந்து வீட்டிலேருந்து வளர்த்துட்டு வரான். அப்போது ஒரு வீட்டில் ஒரு வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்துட்டு வந்தால் நிச்சயமாக தாய் மகனிட மாதிரியான உணர்வுல தான் இங்கே உலகத்தில் எல்லாரும் அப்படி தானே வளர்க்குறான். பார்க்கல நம்ம எல்லாரும் அதுதான் நடக்கிறோம். வளர்த்துட்டு வர டைமில் இஸ்லாம் ஒரு சட்டத்தை இருக்குது, அஜ்னபி மஹரமி சட்டம். அஜ்னபி மஹரமி சட்டம். அதே போல் பெற்றெடுத்தவங்க மட்டும்தான் தாய் என்று இருக்கணும். யாரும் வளர்க்காத பிள்ளைகளை மகனா என்ன செய்யக்கூடாது, அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அதில் உதாரணம் வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஸைதை எப்படி மகனாக எடுத்தார்களோ, ஸைதை எப்படி மகனாக எடுத்துக்கொண்டார்களோ அது மாதிரி தான் அபூ ஹுதைஃபா சாலிமை என்ன செஞ்சாங்க, மகனாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு அது மாதிரியே வருது. ரசூலுல்லாஹ் ஸைதை எடுத்ததுனால தான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை ஸைது கல்யாணம் முடிச்சு போட்டு விவாகரத்து பண்ணோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஸைதுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன, விவாகரத்து பண்ணாத, அல்லாஹ்வை பயந்துக்கங்க, விவாகரத்து பண்ணாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கன்னு உள்ளத்துக்குள்ள ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய சங்கடமாயிருச்சு. இந்த சங்கடத்தை இன்னொரு மாதிரியும் சில தஃப்சீர்களை வழங்கப்படுத்தினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா முடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. இதைத்தான் ரசூலுல்லாஹ் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை காட்டிக்கலாமல் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, என்ன நீங்கள் வந்து என்ன விவாகரத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதா இது இப்படி வழங்கப்படுத்தலாமா இல்லையா? மறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்றது எதை ரசூலுல்லாஹ் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஊருக்குள்ள ஸைது மகன், ஊருக்குள்ள ஸைது யாரு? மகன் விவாகரத்து செஞ்சதை முடிச்சா யாரை முடிச்சது? மகனுடைய மனைவியை வாப்பா முடிச்சாரு என்று பேசுவாங்க என்றதான் ரசூலுல்லாஹோட பயமாயிடுச்சு. அதான் அல்லாஹ் சொல்ற வ தக்ஷன்னாஸ், மக்களுக்கு பயந்தீர்கள், வல்லாஹு ஹக்குன் தக்ஷா, அல்லாஹு தஆலா என்ன அதாவது பயப்படுவதற்கு தகுதியானவன். ஸைது விவாகரத்து பண்ண உடனே நாங்கள் முடிச்சு வச்ச ஏன் தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, இந்த வளர்ப்பு மகன் என்று சொல்றவர்களுக்கு உண்மையான மகன் அந்தஸ்து கிடையாது என்பதை நிரூபிப்பதற்காக அப்படி செஞ்சோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இதுக்கு தான் பயந்தாங்கன்றார். அந்த பயத்தை ரெண்டு மாதிரி விளங்கப்படுத்தலாம். இதே மாதிரி இதில் விளங்கப்படுத்தினான். என்ன, இந்த சட்டம் இறங்கின பின்னாலையும் வீட்டில் யார் இருப்பாரு? சாலிம் இருக்க தான் செய்வார். அந்த வீட்டில் தானே வளர்ந்தது. அபூ ஹுதைஃபா வார நேரத்தில் அபூ ஹுதைஃபாவோட முகத்தில் ஒரு மாற்றத்தை உணர்றா. இப்படித்தான் ஹதீஸ்ல வருதா? யார் உணர்றா? சஹலா. இப்போ ரெண்டு விஷயம். சஹலாவோட முகத்தில் மாற்றத்தை உணர்ந்தான் வந்து ஒரு நல்ல நேர்மையான நீங்கள் எப்படி விளங்கப்படுத்துவீங்க? சட்டத்தில் கூடாது, ஒரு அஜ்னபியே, இப்போ அஜ்னபியே இருக்கக்கூடாது, நான் வேற மகனா என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துக்கிறேனே, இதுக்கு என்ன செய்யறது? இதுதான் அந்த மாற்றம். அதுக்கு எப்படி விளங்கப்படுத்துறான் தெரியுமா? என்ன இந்த ஆள் வேற உள்ளுக்கு உட்காந்துட்டிக்கிறான், விளங்கப்படுத்துகிற முறை. இந்த ஆள் வேற என்ன உள்ளுக்க உட்காந்துட்டிக்கிறான், நம்ம பொன்னாட்டி வேற அஜ்னபி ஆகிறாவே, அசிங்கமாகிக்கிறே, இது ஏடா கூடமா நடந்துட்டா என்ன, இப்படி ஹதீஸ் விளங்கப்படுத்துறது, இப்படி விளங்கப்படுத்துறோம். அப்படியெல்லாம் ஹதீஸ்ல இருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஹதீஸ்ல அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லாததை திணிச்சு அவதூறு சொன்னீங்களா இல்லையா? எத்தனை செய்தியில் அப்படின்னா சொல்லலாம், எத்தனை செய்தியில் இந்த திணிப்பை செய்யலாம். அதாவது நான் அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் ஒரு மாற்றத்தை உணர்கிறேன், இவ்வளவுதான் அந்த செய்தியில் இருக்கிறது. வேற ஒன்றுமே இறைவன் மீது ஆணையாக அதில் இல்லை. அதை என்னடா இந்த ஆள் வேற வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டிக்கிறானே, அடே அப்படி ஒரு சந்தேகம் வாரதா இருந்தா இந்த வசனம் இறங்கிறதுக்கு முன்னால வருமா இல்லையா? சந்தேகம் குர்ஆன் வசனத்துக்கு போறாதான் வருமா? அதுக்கு முன்னால வருமா இல்லையா? இந்த வசனத்தை காரணம் சொல்றாங்க. இந்த வசனம் இறங்கிய பின்னால் அபூ ஹுதைஃபாவுடைய முகத்துல உணர்ந்தேன் என்றாங்க. சந்தேகம் வாரது இறங்கிய பின்னாலே வரும். வசனம் இறங்கிட்டு எனவே இந்த ஆள் மோசமானால் அப்படியே வரும், எதுவுமே வரல. அதனால நான் ரசூலுல்லாஹ்கிட்ட போனேன். அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்படி தான் அபூ ஹுதைஃபாவோட முகத்தில் ஒரு மாற்றத்தை காணுகிறேன் அப்படின்றான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பால் ஊட்டுங்கன்றான். இந்த ஹதீஸை நிராகரிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் பாருங்க. அந்த ஆளே சந்தேகத்தில் இருக்கிறாரு, இதுல பால் ஊட்டினா வேற எப்படின்னு கேட்கிறாங்க. முதலாவது எடுகோல் அவங்க தான் எடுத்தது, அப்படியே ஹதீஸ்ல இல்ல. அதை வச்சு இதுல பால் ஊட்டினா எப்படின்னு கேட்கிறான். அப்படி வந்துச்சு அந்த ஹதீஸ்ல முதலாவது எடுகோலை தவறா எடுத்துட்டு ஏற்கனவே அந்த ஆள் வஸ்வாஸ்ல சந்தேகத்தில் தெரிகிறாரு, இதுல பால் ஊட்டுக்கண்டா வேற என்ன பிரச்சனையாகும், இப்படி ஒரு ஹதீஸ் வருமானு கேட்கிறான். அப்படி வந்துதான் முதலாவது ஹதீஸ்ல வெறும் இந்த மாதிரி நான் இந்த ஆள் என்னடா வீட்டுக்கு வந்தாலும் என்னடா இப்படி செய்யற அப்படி ஹதீஸ்ல வந்துதா? இப்படியா ஒரு முஸ்லீம் யோசிப்பீங்க? ஒரு ஹதீதை உங்களுக்கு நிராகரிச்சு தான் ஆகணும்னு யோசிப்பீங்களா? இல்லையே, ரசூல் புகாரில வர செய்திய சஹீஹா தானே இருக்கும், முதலாவது முறையா விளங்கல் மாட்டு பார்ப்போம், அப்படித்தானே யோசிக்கணும். இது வாண்டடா போய் என்ன செய்யறது, திருப்பி அதை இணைச்சி அந்த மாதிரி செய்யறது.
அப்ப ரெண்டாவது என்ன, பால் ஊட்டு கொண்டா அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸ் இப்படி விளங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா இருக்குது, என்ன செய்யலாம் என்று ரசூலுல்லாஹ்கிட்ட தீர்வு கேட்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடி உறவை ஏற்படுத்திட்டா என்ன அந்த சட்ட ரீதியா அதை என்ன செஞ்சிடும், சட்ட சிக்கல் தீந்துருமே என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டி தான் பொருந்தி போகுதா இல்லையா? பொருந்துமா? பெரியவர் கூட்டலாமா இல்லையா? ரெண்டாவது வருவோம். ஆனா வழிகாட்டல சட்ட சிக்கலை ரசூலுல்லாஹ் இல்லாம ட்ரை பண்றாங்கன்னு விளங்குதா இல்லையா? அப்படிதான் அந்த செய்தியில இருக்குது. அப்ப இவங்க சொல்றாங்க அவர் பெரிய மனிதராகிறாரு, அவரு பெரிய மனிதராக இருக்கிறார், அதாவது வயசு ஒரு 16-17 வயசு, என்ன செய்யறாரு, அப்படி இருக்கிற டைம்ல எப்படி பால் ஊட்டுறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த கேள்வி எப்படி வழங்கப்படுத்துறாரு பாருங்க, ஒன்றுமே ஹதீஸ்ல இல்ல, பெரிய மனிதராக இருக்கிற மட்டும் தான் இருக்குது, அதை வழங்கப்படுத்துறது. பெரிய ஆளுக்கு போய் எப்படி நான் பால் ஊட்டுறது, பெரிய ஆளுக்கு போய் அந்த ஆளு பால் ஊட்டுறது அசிங்கமா வைக்குமா இல்லையா, என்ன மாதிரி வந்துடும். அதுக்கு ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கண்டே ஊட்டுமான்னு சொன்னாங்களான்னு சொன்னாங்க. இப்படியா வருது ஹதீஸ்ல? நவுது பில்லாஹி பின்னா ஹதீஸை நிராகரிக்க எடுக்கக்கூடிய முயற்சி அப்படி ஒன்றுமே இல்லை. அது எப்படி வருது தெரியுமா? அந்த ஹதீஸ்ல பெரியாள் என்று கேட்டா எப்படி வழங்கப்படுத்தலாம் ஒரு ஹதீஸ? பெரியவர்களுக்கு பால் ஊட்டுதல் சட்டம் இல்லையே, 2 வருஷத்துக்குள்ள தானே அல்லாஹ்வின் தூதரை பால் ஊட்டணும், அப்படி ஊட்டினா தானே மகரம் ஆகும், அப்படித்தானே நீங்க சொல்லி தந்திக்கிறீங்க, அப்படித்தானே எடுக்கும். பெரியவருக்கு எப்படி இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெரிய ஆளுக்கு போய் எப்படி பால் ஊட்டுறது, நீ ஊட்டுமான்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சரியா? ஆபாசத்திலும் ஆபாசம் அப்படியே சொட்டு சொட்டா சொட்டக்கூடிய ஹதீஸ் அப்படின்றாங்க. ஆபாசம் ஒண்ணுமே அந்த செய்தியில இல்லை, ஒரு வசனத்துல ஒரு சொல்லுல இருந்தா கூட பரவாயில்ல. 3வது செய்தி பாருங்க, அன்புள்ள சகோதரர்கள், நம்ம நிராகரிக்க கூட ஒரு நியாயமா இருக்கணுமா இல்லையா? அப்ப அடுத்ததாக பெரியவர்னா சின்ன பிள்ளை தான் ஊட்டலாம், பெரியவர். அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவர் பெரியவர் என்று தெரியும் இருந்தும் தான் நான் என்ன செய்யறேன், ஊட்ட சொல்கிறேன் என்றாங்க. நம்ம இவ்வளவு வரைக்கும் ஹதீஸை காப்பாட்டோமா? அப்ப அதோட பேத்து என்ன செய்யறாங்க, அதாவது சஹலா பால் ஊட்டினார்கள், அந்த முகத்தில் உள்ள மாற்றம் போனது அப்படின்னு வருது. இப்ப இவங்க கேட்கிறாங்க, அந்த ஆளு ஏற்கனவே சந்தேகத்துல எப்படி மாற்றம் போகும், பால் ஊட்டினா வளருமேன்றாங்க. என்ன போச்சு, நான் எது பெஸ்ட்டுக்கு விளக்கம் சொன்னோமோ அது போச்சு. எது அஜ்னபி மஹரமி சட்ட பிரச்சனை ரசூலுல்லாஹ் தீர்த்து வச்சுட்டாங்க, அது போச்சு. விளங்கல, அது என்ன பிரச்சனை? அடுத்த கேள்வி இப்போ பார்க்குறாங்கன்னா எல்லாத்துலேயும் தப்பி வந்தால் கடைசியில் உண்டுல என்ன, பெரியவருக்கு பால் ஊட்டுறது அது 2 வருஷத்துக்குள்ள தானே பால் ஊட்டணும், அது எப்படி பெரியவருக்கு பால் ஊட்டுறது? சுபஹானல்லாஹ், இந்த கேள்வியை கேட்குறாங்களே, எத்தனை சட்டத்தில் விதிவிலக்கு சட்டத்தை நம்ம படிச்சுக்கிறோம், 100கணக்கான சட்டத்தில் விதிவிலக்கு சட்டம் படிக்கலையா? இன்னொரு கேள்விக்கு வாய் வச்சு பால் விடுறாரு வாரம் அடுத்தது, ஏன்னா அந்த சந்தேகம் தலையில் நின்றுட்டே விளங்கிட்டா அடுத்து இது ஒன்று. அதாவது இத்தனை சந்தேகத்தில் விதிவிலக்கு கொடுத்துக்கிறோம், 100க்கும் மேற்பட்ட சட்டங்களில் விதிவிலக்கு சட்டம் நம்ம படிக்கலையா? இந்த நிலைமையில இருந்து அவருக்கு வேற விதிவிலக்கு, இந்த நிலைமையில இருந்து அவருக்கு வேற விதிவிலக்கு, இவருக்கு வேற விதிவிலக்கு நம்ம படிக்கலையா? இதை பேசக்கூடியவர்களே 100கணக்கான சட்டங்களை விதிவிலக்கு சட்டம் சொல்லலையா? இந்த மாதிரி கேஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்காக என்ன செஞ்சாங்க, இதை சொன்னார்கள். இது விதிவிலக்கான சட்டம், இது அன்னாளுக்கு மட்டும் உரியது, இது இவருக்கு மட்டும் உரியது என்று எத்தனையோ சட்டங்களை என்ன செஞ்சுக்கிறோம், விதிவிலக்கான சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாகரத்துல, நிக்காஹ்ல, இன்னும் எத்தனையோ தரங்களை 100கணக்கான. இல்லாட்டி என்ன சொல்லணும், பொது சட்டத்திலிருந்து எந்த சட்டத்துக்கும் விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லட்டும். அப்படி ஒன்றும் சொல்லலை, விளங்கிட்டா? இருக்கு 100கணக்கான விஷயத்தில் அப்படி நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த நபர்களுக்கு அனுமதி, ஹஜ்ஜுடைய சப்ஜெக்டை எடுத்தாலே விதிவிலக்கு சட்டம் நிறைய சட்டங்கள் இருக்குது. ஹஜ்ஜுடைய சப்ஜெக்ட் நீங்க ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க, எனக்கு விதிவிலக்கு எத்தனை சட்டத்தில் நம்ம யோசிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன இஸ்லாத்துடைய சட்டம் இறங்கின ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்படுற பிரச்சனையை தீர்வு சொல்லணும் ரசூலாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பால் ஊட்டுங்க அறுதி ஈகின்னு வருது. இப்ப கட்டைசி எது, அறுதி ஈகி என்றால் வாய் வைத்து பால் ஊட்டுதலை தான் குறிக்கும் அப்படின்ட்டாங்க. வாய் வைத்து பால் ஊட்டுதலை தான் குறிக்கும். எனவே ரசூலாங்க வாய் வச்சு தான் பால் ஊட்டுன்னு சொன்னா நீங்க விளங்கணும். அப்படி சொல்லுவாங்களா ரசூலாங்க? அன்புள்ள சகோதரருக்கு 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். வாய் வைத்து பால் ஊட்டுதலை தான் குறிக்கும் என்ற அந்த அரபுடைய வார்த்தை இருந்தாலும் அப்படி வச்சுக்கணும், அப்படி இல்லை அப்படித்தான் வச்சுக்கிட்டாலும் மாற்று வழக்கம் சொல்லலாத மற்ற சட்டங்களை வச்சு அஜ்னபியா இருந்தால் தொடக்கூடாது, அஜ்னபியா இருந்தால் என்னது பார்க்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. எனவே ரசூலுல்லாஹ் வாய் வைத்து பால் ஊட்டுதலை சொல்லிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல சொல்லுக்கு நேரடி அந்த அர்த்தம் இருந்தாலும் கறந்து பால் கொடுத்தலை தான் அது குறிக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? கறந்து பால் குடிச்சா என்னது, இந்த கறந்து பால் குடித்தலை தான் இது குறிக்கும் சட்டமாக நம்ம சொல்லாமல். கறந்து குடிக்கிறதுக்கு இன்னொரு வழக்கம் சொன்னாங்க, மாட்டுற புள்ளையான்னு கேட்டாங்க. கறந்து மாட்டுற பால் குடிக்கிறோம் இல்லை, மாட்டு புள்ளி ஆயிருமான்னு ஒரு கேள்வின்னு கேட்டேன். அதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்லைங்களா? இப்போ கறந்து தான் என்ன பால் குடிக்கணும்னு என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் என்று நம்ம விதிவிலக்கு எடுக்கலாம். அவங்கள எடுத்துக்கிறாங்க. உதாரணமா அல்லாஹ் தஆலா அரிசின் மீது இருக்கிறான், குர்ஆன் வசனங்கள் வருது. ஒவ்வொரு வானத்துக்கும் ஒவ்வொரு நாளிலும் முதல் வானத்துக்கு என்ன செய்யலாம், இறங்கி வருகிறான். அரபு சொல்லுன்னு இறங்கி வருகிறான், இறங்கி வரான இறங்கி தான் வரணும்.
இறங்கி வாரான்னு இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் தாலா இறங்கி வாராண்டா அது இறங்கி வாராண்டு தான் புரிஞ்சு கொள்ளணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறங்கி வாராண்டு தான் இருக்குது, ஆனால் அங்கே நெருங்கி வாராண்டு புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றான். அல்லாஹ் தாலா நெருங்குகிறான், ரஹ்மத்து இறங்குகிறது, இப்படி புரிஞ்சு கொள்ளணும். வழங்கிட்டா இறங்கி வாரான் இருக்குது. அது அப்படி இருந்தாலும் கூட 2 ஹதீஸ்களை இணைச்சி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? வார்த்தையில் மாற்று விளக்கம் சொல்லலாம். சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ பால் ஊட்டுங்களுக்கு நேரடி அர்த்தம் அப்படி இருந்தாலும் ஒரு அஜ்னபியாக இருக்கிற டைமில் அந்த மாதிரி பால் ஊட்டக்கூடாது. விதிவிலக்கான சட்டம் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டங்களில் இப்படியான சட்டங்கள் இருந்திருக்குது. விளங்கிட்டா? அந்த மாதிரி ஒரு சட்டத்தில் இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கறந்து குடிக்க சொன்னார்கள். அப்படி என்று ஏன் சொல்ல முடியாது? இப்போ என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், கறந்து குடித்தா மாட்டுக்கு புள்ளி ஆயிரும் சொல்லுவாங்கடா. கறந்து குடித்தா மாட்டுக்கு புள்ளி ஆயிரும். அப்போ மாட்டுட பாலில் வாய் வச்சு குடித்தா மாட்டுக்கு புள்ளி ஆயிரம். அப்படி கூட பார்வையில் திருப்பி கேட்டா கறந்து குடித்தா அப்போ மாட்டுக்கு புள்ளி ஆயிரும். அப்போ நாங்கள் மாட்டு பாலில் வாய் ஆட்டுட அந்த மார்பில் வந்து பால் வச்சு கொடுக்குறோம் இருக்கலாம் இல்லையா? மருந்துக்காக வேண்டி ஆர்புட முளை, அது ஆட்டுடைய முளையில் மருந்துக்காக வேண்டி வாய் வைத்து குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, கண்ணில் பீச்சுறவங்க இருக்கிறாங்க. அப்படி குடித்தா அப்போ ஆட்டு புள்ளி ஆயிடுவோமோ? கறந்து குடிச்சா இல்லைதான் உங்களோட பார்வையில் வந்து இந்த மாதிரி குடிச்சா இருக்குதானே, அப்போ ஆட்டுப்புள்ளி ஆயிடுவோமா? என்ன கேள்வி இது? விளங்கிட்டா? ஒரு கேள்வி கேட்கல அடுத்த கேள்வி வருமா இல்லைன்னு யோசிக்க கூடாது. அது கேள்வி இல்லை. ஆட்டுப்பால் மாட்டுப்பால் சப்ஜெக்ட் வேறு. ஆனால் ஒரு தாய் சுழூத்தன்னு ஒன்று இருக்குது, அதாவது வாயால் குடிக்க முடியாத ஒரு புள்ளை இருப்பா, அவருக்கு மூக்கால பாலை ஊட்டுவாங்க. ஊட்டினாலும் அவன் புள்ள தான், அவன் என்ன புள்ள தான். அதே போல இந்த அதை உறிஞ்சி குடிக்க முடியாத பிள்ளைகள் இருக்கும், வாயில் என்ன செய்வாங்க? சொட்டு சொட்டா விடுவாங்க. அதுவும் என்னது? வளர்ப்பு புள்ள தான். அப்படின்னா மகரம் என்றது என்ன செய்யும்? அதில் வந்து சேரும். இவங்கட பாருங்கடா, ஒரு தாய், செவிலி தாய், சின்ன வயசுலேருந்து எவ்வளவு தாய்ப்பாலை கறந்து குடித்தாலும் அந்த தாயை கல்யாணம் முடிக்கலாம். இந்த சட்ட அடிப்படையில் வாய் வச்சு தான் குடிக்கணும்டா. என்ன சின்ன பிள்ளைக்கு தானே சேரும். அது வாய் வச்சு குடிச்சாதான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படும் என்றால், இந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு தாய் கறந்து குடிக்கக்கூடிய பிள்ளை வந்து அந்த தாயை கல்யாணம் முடிக்கலாம், பால் ஊட்டிய தாயை. அதான் அஜ்னபியே. அப்படியா சொல்ல வரோம்? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறந்த பால் ஊட்டுங்கன்னு சொன்னாங்கடா. நேரடி கருத்து கூட அதில் அப்படி இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது? அப்படி செய்யக்கூடாது. இன்னொரு வசனம் பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம ஹதீஸ்ல படிச்சுக்கிறோமே, பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு என்ன நோம்புல விதிவிலக்கு படிச்சுக்கிறோம் தானே. எந்த தாய்மார்களுக்கு விதி? இதே சொல்லு தான் வருது. பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இதே சொல்லு தான் வருது. எந்த தாய்மார்களுக்கு விதிவிலக்கு? வாய் வைத்து எந்த குழந்தைகளுக்கெல்லாம் பால் ஊட்டுகின்றார்களோ அந்த தாய்மார்கள் நோன்பை விடலாம். கறந்து கொடுக்கின்ற தாய்மார்கள் நோன்பை விடக்கூடாது. மத்தவ கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். விளங்கிட்டா? எல்லாருக்கும் ஒரே வழிதான், எல்லாருக்கும் ஒரே வழிதான். அதே போல அல்லாஹ் தஆலா உங்களுக்காக வேண்டி அந்த தாய்மார்கள் விவாகரத்துக்கு பின்னால பால் ஊட்டினாங்கடா குழந்தைக்கு, உங்களுக்காக வேண்டி பால் ஊட்டினா அந்த கூலியை கொடுத்துருங்கன்றா விவாகரத்துக்கு பின்னால. இப்போ அவங்க கறந்து கொடுத்தா கூலி கொடுக்கல. அதே அங்கேயும் வாய் வைத்து பால் ஊட்டலன்ற சொல்லுதான் வருது. அப்படியே அர்த்தம் என்ன? அதாவது ஒரு ஹதீஸை வேண்டுமென்று ஆபாசமாக காட்டி கொண்டு போய் சேர்த்தாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, திடீரென ஒரு குடும்பம் இஸ்லாத்துக்கு வருது, அவங்க ஒரு பிள்ளைய வளர்த்திக்கிறாங்க, 15 வயசு 14 வயசு 16 வயசு இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் இது போன்ற விதிவிலக்கான சட்டங்களை என்ன செய்யலாம்? இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்ளை பண்ணல. அவங்க சட்டம் தெரியாமல் வரக்கூடியவர்கள். இவங்களுக்கும் சட்டம் ஆரம்பத்தில் தெரியாது. அல்லாஹ் இறக்கினவர் அந்த சட்டத்துக்குள்ள என்ன செய்யறாங்க? உள்வாங்கிறாங்க. யாரெல்லாம் சட்டம் தெரியாமல் இதுக்குள்ள அப்ளை ஆகுறாங்களோ அவங்களுக்கு உரிய சட்டத்தை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி புதுசாக இஸ்லாத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்க இருக்கலாம், அவங்களுக்கான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது? இதில் செய்திருக்கிறது. இதில் மொத்தமாக ஒரு துளி ஆபாசம் இல்லை. ஆபாசம் இவங்க சொன்ன எந்த வார்த்தையும் முதல்ல என்ன இல்லை. அதனால் அந்த ஒரு ஹதீதுக்கு மட்டும் நான் இதை விட உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லா எடுத்து இந்த ரிவாயத்து எங்கெங்கெல்லாம் வருது, எவ்வளோ அறிவிப்புகள் இருக்குது என்ற எல்லா செய்திகளையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கிறேன் அதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச என்ன செய்ய பாருங்கள், எழுத்துலேயும் எழுதியிருக்கிறேன். இதுபோல் நிறைய ஹதீஸ்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? தனியாக விளக்கம் சொல்லிக்கிறோம். இதில் முழு நேரம் போகிறதுனால நான் என்ன செய்கிறேன் சொல்லிக்கிறேன். பால் சுருக்கக்கூடிய நிலைமையில இல்லைன்னு ஹதீஸில் இருக்கணுமே. பால் சுரக்கக்கூடிய நிலைமையில இல்லை என்று ஹதீஸ்ல இருக்கணுமே. அவங்களுக்கு இன்னொரு குழந்தை இல்லை என்று இருக்குதா? அவங்க கேளுங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, அப்பொழுது பால் சுரக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் இல்லை, அப்படி ஏதாவது ஹதீஸ்ல இருக்குதா? அப்படி எதுவுமே இல்லை. எப்படி அப்படி இல்லைன்னு எங்க இருக்குது? தேவையில்லை. என்ன ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பால் ஊட்டுங்கன்னு சொல்றாங்களே, சிம்பிளா விளங்குது. அதாவது ரசூலுல்லாஹ் பால் ஊட்டுங்கன்னு சொன்னா பால் இல்லாத தாய் பார்த்து பால் ஊட்டுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க.
அப்போ அதிலிருந்து நம்ம சிம்பிளாக விளங்கிக் கொள்கிறோம், பால் ஊற்று தாய்மாருக்கு என்னது பால் ஊற்று சொல்ல மாட்டாங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்கிறோம். பிறை சம்பந்தமான சப்ஜெக்டில் சிரியாவிலிருந்து ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஈவினிங்கில் புறை கண்டுட்டு அடுத்த நாள் ஈவினிங்கில் வந்து சேருது ரசூலுல்லாஹ்ட்ட. இது அதாவது இந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர்களுடைய விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன். வந்து சேருது, வந்து சேர்ந்து சொல்கிறாங்க, நேற்று நாங்கள் பிறையை கண்டோம், நேற்றிரவு பிறை கண்டோம். சட்டப்படி இன்றைக்கு அவங்க என்ன செஞ்சுக்கணும், பெருநாளில் வந்திருக்கணும், ஆனால் பெருநாளில் வரலையாம். சரியா, நேற்றிரவு நாங்கள் பிறையை என்ன செய்தோம், கண்டோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா. நீங்கள் நோன்பை விட்டுட்டு நேராக உங்களோட ஊருக்கு போங்க. எங்கே போங்க, உங்களோட ஊருக்கு போய்த்து பெருநாள் கொண்டாடுங்க. நேற்றிரவு கண்டவங்க இன்றைக்கு ஈவினிங் தான் வந்திக்கிறாங்க, எப்போ போய் சேருவாங்க, நாளைக்கு ஈவினிங் தான் என்ன செய்வாங்க, போய் சேருவாங்க. அதுக்காக ஒரு கேள்வி கேட்டாங்க, அதாவது அவர்கள் வந்து நோன்பு பிடிச்சிக்கண்டு தான் வந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஏன்னா அடுத்த நாள் ஈவினிங் தான் போய் சேரணும், புற கண்டுட்டு நோன்பை பிடிச்சிக்கண்டு தான் வந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் பெருநாள் தேடலுக்கு போக சொன்னாங்க பார்த்தீங்களா, அதான் ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தேடலுக்கு நாளைக்கு போங்கன்னு சொன்னாங்களே, அதுதான் ஆதாரம். உண்டு. ரெண்டாவது செய்தி, இன்றைக்கு வந்தவங்க நாளை காலையில் எப்படி போய் பெருநாளை சேருவாங்க, நாளைக்கு ஈவினிங் தான் சேருவாங்க. 7 மணி சுட்டி தான் ரசூலுல்லாஹ் ஏவிக்கிறாங்கண்ணா. 7 மணின்றதுனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். நேற்று கண்டவங்க இன்றைக்கு ஈவினிங் தானே வந்திக்கிறாங்க, இல்லை அது 7 மணின்றதுனால ரசூலுல்லாஹ் ஏவி. நமக்கே தேவையில்லாத கேள்வி, 7 இல்லாத ரசூலுல்லாஹ் ஏவுவாங்களான்னு கேட்டாங்க. அதுதான் இங்கேயும் பதில். சரியா, இங்கேயும் பதில் என்னன்னு சொன்னால், பால் ஊட்டுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினாங்கன்னு 7 மணி சுட்டி தான் செஞ்சாங்க, பால் ஊட்டுங்கன்னு ஏவினாங்க. பால் ஊட்ட முடியாத தாய்க்கு ரசூலுல்லாஹ் பால் ஊட்டுங்கன்னு எப்படி ஏவுவார்கள் அப்படின்னா, நீ காட்டணும் முதலாவது, என்ன பால் ஊட்ட முடியாத தாய்ன்னு இப்படி காட்டணும், இல்லாட்டி ஒவ்வொன்றுக்கும் கேட்டுட்டு போவோம். இப்படி ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு ஒரு ஆளுக்கு சொன்னார்கள், அவருக்கு ஹஜ்ஜு செய்ய 7 மணிக்கு என்ன ஆதாரம் அப்படி ஒருத்தர் கேட்பார், விளங்கிட்டா, அவருக்கு ஹஜ்ஜு செய்ய, அதான் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்னாங்களே அது ஆதாரம் போதாது, வேறவா 7 மணி தனியான ஒரு ஆதாரம் என்ன செய்யணும், காட்டணும், எல்லாத்துக்கும் கேட்கலாம். எனவே அவங்களுக்கு குழந்தை இருக்கலையோ அல்லது பால் சுரக்கவில்லையோ, அப்போ அந்த மாதிரியோடைய நிலைமையில் அவங்க இருக்கவில்லையோ எந்த ஆதாரமும் என்ன இல்லை. ரசூலுல்லாஹ் பால் ஊட்டுங்க என்று சொல்றாங்கன்னு சொன்னால் பால் ஊட்டக்கூடிய தகுதியில் அவங்க என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹதீஸுக்கு முரணாக யோசிக்கிறோமா, ஏற்றுக்கொள்ள யோசிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி சிந்தனைகளாம் அந்த கேள்வி வைக்கப்படுகின்ற கேள்வியெல்லாம் எப்படியாவது முரணாக்கணும்னு யோசிக்கிறோமா, இதெல்லாம் சிம்பிளா விளங்கலாம் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா, இதான் அங்குள்ள பிரச்சனை. இந்த ஹதீஸ் சம்பந்தமான ஏதாவது எது, இந்த சாலிமுடைய ஹதீஸ் தான், அதாவது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் வந்து கொஞ்சம் விரிவான ஹதீஸ், விளங்கிட்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மகனை என, அதாவது ஸைதை மகனாக எடுத்தார்களோ அது போல அபூ ஹுதைஃபா சாலிமை மகனாக எடுத்திருந்தார். அப்போ அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்திலே இந்த சட்டத்தை என்ன செஞ்சான், இறக்கினான். எது, இந்த வளர்ப்பு பிள்ளைகள் எல்லாம் மகனாக என்ன செய்ய மாட்டார்கள், ஆக மாட்டாடு சட்டத்தை இறக்கினான். அப்போ அபூ ஹுதைஃபா எங்களில் ஒருவராக இருந்தார், இந்த சாலிம் எங்களில் ஒருவராக இருந்தார், எங்களோட வீட்டுக்குள்ள தான் என்ன செய்வார், வளர்ந்தார், இருந்தார். அப்போ அதனால நான் அபூ ஹுதைஃபாவுடைய முகத்திலே ஒரு மாற்றத்தை என்ன செஞ்சேன், உணர்ந்தேன். அப்போ அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் இப்படி நான் மாற்றத்தை உணர்கிறேன், இதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டேன். நபி அவர்கள் பால் ஊட்டுமாறு என்னிடத்தில் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்போ நான் கேட்டேன், அவர் பெரிய மனிதராச்சே அப்படின்னு நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அவர் பெரிய மனிதர் தெரிந்துதான் நான் என்ன செய்கிறேன், பால் ஊட்டுங்கன்னு என்ன செஞ்சேன், சொன்னேன். அதுக்கு பின்னால் நான் பால் ஊட்டினேன். அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் இருந்த அந்த சந்தேகம், அந்த அடையாளம் போயிட்டு. இவ்வளோதான் ஹதீஸ், இவ்வளோதான் இந்த ஹதீஸ், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. விளங்கிட்டா, இதை ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வம்பு யோசிச்சு அந்த மாதிரி